விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குணசுந்தரி, கள விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அம்ருத். சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் முழுவதுமாக கடந்த 3 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுதியாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் மக்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக திரண்டிருக்கின்றனர். குறிப்பாக கோயம்பேடை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத அருகில் உள்ள பிற மாநிலங்களில் இருந்தும் கோயம்பேட்டு மார்க்கெட்டிற்கு தேவையான காய்கறிகள், கனிகள், அது மட்டுமின்றி பூக்கள் போன்றவை கொண்டுவரப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இங்கு நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அதாவது வரத்து என்பது மிகுந்த அதிக அளவில் காணப்படுகிறது. அதாவது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியான நாளை அலங்கார பொருட்களுக்கு தேவையான பூக்கள், அலங்கார பொருட்களான வாழை மரம், கரும்பு போன்றவை அதிக அளவில் இங்கு விற்பனையாகிறது. இதனால் மக்கள் மட்டுமின்றி சில்லறை வியாபாரிகளும் கூட இதை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் கடந்த 3 மணி நேரமாக கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் குறிப்பாக சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு முன்பாக மெட்ரோ பணிகளும் நடந்து வரும் ஒரு சூழ்நிலையிலும் சாலை ஓரங்களில் இதுபோன்ற பொருட்கள் விற்பதனாலும் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக கடந்த 3 மணி நேரமாக இந்த அளவிற்கு நாம் பார்த்து வருகிறோம். கண்ணிற்கு எட்டும் தூரம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. ஆனால் கடந்த 3 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டும் போக்குவரத்து காவலர்கள் இதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபடாதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருப்பதாக இங்கிருக்கிற வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இங்கு காய்கறிகள் கொண்டு செல்லும் கேட்டும் இங்கேயே இருப்பதனாலும் பிற இடங்களுக்கு செல்லும் வாகனங்கள் இதன் வழியே, இந்த சாலையின் வழியே பயன்படுத்தி செல்லும் நிலை இருப்பதாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கடந்த 3 மணி நேரமாக ஏற்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.